இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரே மனிதர்தான் மாற்றிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? கையில் பேனா கூட இல்லாத ஒரு சிறுவன் ஒரு நாளில் கோடி குழந்தைகளின் கல்விக்கு விதி எழுதினார். அவர்தான் சிறந்த தலைவர் காமராஜர். 1903 விருதுநகரின் ஒரு எளிய வீட்டில் பிறந்தான் காமராஜ். வறுமையோடு ஓட்டு வீட்டில் கல்வி என்பது கனவாகவே இருந்தது. பள்ளிக்குச் செல்ல முடியாமல் தன் தாயின் துயரத்தை பார்த்த ஒரு நாள் வரும்போது எந்த குழந்தையும் கல்வியை இழக்கக்கூடாது என்று உறுதி கொண்டான். அந்த உறுதிதான் ஆயுள் முழுவதும் அவரை நகர்த்திய சக்தி. 18 வயது, பலருக்கு அது விளையாட்டின் வயது. ஆனால் காமராஜுக்கு அது போராட்டத்தின் வயது. சுதந்திரம் வேண்டி பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். கொடுமைகள், இருண்ட அறைகள். ஆனால் மனசு மட்டும் தளரவில்லை. இந்த நாட்டின் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்று நம்பிக்கையோடு போராடிய வீரர். அவர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு புரட்சியாளர். 1954 தமிழகத்தின் முதல்வராக வந்த தருணம் இந்தியாவின் கல்வி வரலாறு மாறத் தொடங்கியது. காமராஜ் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் ஒரு குழந்தை பள்ளிக்கு வர முடியாமல் போகிறது? பதில் பசி. பதில் ஏழ்மை. பள்ளிகளின் தட்டுப்பாடு. 3 பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கண்டார், மத்தியான உணவு திட்டம். ஒரு குழந்தை பசியால் கல்வியை கைவிடக்கூடாது என்று உயிரோடு எடுத்த முடிவு. அதுடன் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் கட்டப்பட்டன. ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். நூல்களும் யூனிஃபார்மும் குடிநீரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படை உரிமையாக மாறின. இவையெல்லாம் ஒரே மனிதனின் பார்வையால். அரசியலில் அதிகாரத்தை தேடாத தலைவர், பணம் சேர்க்காத தலைவர், தனக்காக எதுவும் வைத்துக் கொள்ளாத தலைவர். காமராஜரின் வாழ்க்கை அதற்கே உதாரணம். அவரது வீட்டில் இல்லாத சொத்துகள், அவரது மனசில் இருந்த நேர்மை. இந்திய அரசியலையே சுத்தப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட திட்டம் காமராஜ் திட்டம். தன்னை பொருட்படுத்தாமல் நாட்டின் நலன் காக்கப்பட்ட ஒரு வரலாற்று முடி. 1975 சென்னையில் ஒரு எளிய வீட்டில் அமைதியாக வாழ்ந்தார் காமராஜர். அரசியலின் அதிகாரங்களும் பணத்தின் குவியல்களும் எதுவும் அவர் வாழ்க்கையில் இல்லை. இறந்தபோது அவரது பாக்கெட் திறந்தபோது கண்டது வெறும் 100 ரூபாய் 100 காசுகள். கையில் எதுவும் இல்லாமல் சென்றார். ஆனால் நாட்டின் இதயத்தில் அழியாத தரம் வைத்து சென்றார். இன்று நாமெல்லாம் கல்வி பெறுகிறோம், வளர்கிறோம், எதிர்காலங்களை கட்டுகிறோம். அதற்கு காரணமான மனிதர் ஒரு சாதாரண தலைவர் அல்ல, அவர்தான் சிறந்த தலைவர் காமராஜர். அவரின் வாழ்க்கை ஒரு பாடம், அவரின் தியாகம் ஒரு புரட்சி, அவரின் வரலாறு ஒரு ஒளி. காமராஜர் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெயர்.